பயங்கரமாக இருக்குல்ல? காடாக தான் இருக்கும். ஏய் வாமா போய் தேடி பார்ப்போம். பாருங்க, நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் தேடி பார்க்கணுங்க. ஓடுற மாரி சத்தம் கேட்குது. எத்தனை இருக்குப்பா? முட்டை இருக்கா? இங்கே பாருங்க, முட்டை தான் இருக்குது பாருங்க. போதும் போதும். இந்த முட்டை போதுமா? இது போதும். கொஞ்சம் முட்டை தான். இப்போ முட்டையை எடுத்து வச்சிருவோம். அம்மா, ஓ எங்கம்மா வந்திருக்கேன்? காடை முட்டை இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். என்னம்மா சொல்கிற? ஆமாம், இன்னைக்கு காடை முட்டை இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் கிரே பண்ணிடலான்ட்டு இன்னைக்கு ஒரு பிளானில் வந்திருக்கோம். அம்மா, ஓ ரொம்ப காடாக இருக்குது, பார்த்து தான் தேடணும். ஆமாம், முந்திரிக்குள்ளே தான் இருக்கும் அது, காட்டுக்குள்ளே. அம்மா, அதுவும் இல்லாமல் காடை முட்டை உடம்புக்கு அவ்வளோ நல்லதாம்மா. ஆமாம். அம்மா, ஓ இன்னைக்கு சரியான வேட்டை. ஆமாம். சரி, போய் காலையிலே போய் பார்த்துருமா? வெயிலுக்கு முன்னே போய் பார்த்துட்டு வந்துடும். ஏன்னா வெயில் ஆகிட்டுனா தேட முடியாதுங்க. தேட முடியாது. ஆமாம். இடம்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க, பயங்கரமாக இருக்குங்க. வெறும் முந்திரி தோப்பு தான். ஆமாம். அது கரெக்டாக பிளானிங்காக இருக்கணும். அது எங்கே உட்காரும், அடையிற இடத்துல தான் இருக்கும் அது. அதெல்லாம் இல்லாமம்மா, உள்ளே இருக்குமா வெளியே வச்சுருக்குமா முட்டைலாம்? அது உள்ளே தான் வச்சுருக்கோம். ஆ, நல்லா பில்லுக்குள்ளே இருக்கும். பில்லுக்குள்ளா? அம்மா, ஓ இது உள்ளே போய் பார்க்கலாமா? இது உள்ளேயா? ஆ, பயங்கரமாக இருக்குல்ல? காடாக தான் இருக்கும். ஏய் வாமா போய் தேடி பார்ப்போம். பாருங்க, நீங்கள் இதுக்குள்ளெல்லாம் தேடி பார்க்கணுங்க. ஓடுற மாரி சத்தம் கேட்குது. எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா தாங்க கிடைக்கும். இல்லைல்லம்மா, அது அப்படியே அடர்ந்த முந்திரிக்குள்ளே தான் இருக்கும். ஆ, அடர்ந்த முந்திரிக்குள்ளே தான் உட்காந்துருக்கும். ஆமாங்க. சரி அம்மா, ம் அந்த முந்திரிலாம் போய் பார்ப்போமா? ம் இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. அம்மா பார்த்து போ. ம் இந்த பாருங்க, காடெல்லாம் வந்து எப்படி விளாண்டுருக்குன்னு பாருங்க. இந்தமாரி தாங்க சீச்சு விட்டுட்டு போவோம். முந்திரி கொட்டை பொறுக்க வரப்பெல்லாம் பார்த்தா இருக்கும். ஆமாங்க. நிறைய இடத்துல இருந்தது. அப்போல்லாம் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல ஒன்றும். காடை முட்டை சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு. அம்மா, ஓ இப்படி போய் பார்ப்போம். ஆமாம், பாருங்கள், இந்த சைடில் போய் வேறு முந்திரியில் போய் பார்க்க போகிறோங்க. இப்படி போமாம்மா? ம் பாருங்கள் எப்படி போடுறாங்கன்னு. நான் வர எப்படி போகிறதுனே தெரியல. அவங்க பூந்துட்டாங்க அம்மா. அம்மா, ஓ முட்டை கிடச்சதா இல்லையா? போய் தேடி பார்க்கணும். என்னம்மா சொல்கிற? இன்னும் ஒரு முட்டை கூட கிடைக்கலையா? இல்லையே, இப்போதான் பார்க்கணும். இங்கே பாருங்க, எவ்வளோ காடாக இருக்குது பாருங்களா. அம்மா, ஓ அது உள்ளே வைக்குமா இல்லை ஓரத்துலேயே வைக்குமாம்மா? ஓரத்துலேயே தான் வைக்கும். காட்டில்
இங்கே பாருங்க அம்மா தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா முட்டை எடுக்கிறதுக்கு ஜவுத்தாலாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சும்மா வருவேன், கேரி போய் எடுத்து வந்துருங்க. இது இருக்கு பாருப்பா. இங்கேம்மா இங்கே பாருங்க முட்டையை பார்த்தாச்சுங்க. அம்மா என்னம்மா எத்தனை முட்டைம்மா இருக்கு? 6 முட்டை இருக்கு. 6 முட்டையாம்மா? இங்கே பாருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே முட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா. இங்கே பாரு நல்லா பெருசாகவே இருக்குமா? ஆமாம். உடைக்காம வைமா, உடஞ்சிட போகுது. கோழி முட்டை இதுக்கு இருக்காது இருக்கு ஓடு. ஆமாம் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் கலராக இருக்குல்லம்மா? ஆமாம் செம்மையாக இருக்கும் முட்டையை பார்க்குறதுக்கு. எடுத்தாச்சும்மா? எடுத்தாச்சு. பாருங்க அடுத்த இது கிளம்பியாச்சுங்க. ரொம்ப கொடூரமாக இருக்கு. அம்மா காலையிலே வந்து நம்மளுக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது. வெயில் வந்துட்டு வெயில் டைம்லாம் வந்தோம்னா தேடவும் முடியாதுங்க. பில்லு உள்ளதான் ஓடும். பில்லு உள்ளமா? ஏன்னா வந்து அம்மா வேலை பார்க்குறப்பெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்காங்களா முட்டை. பாரு பயங்கரமான காடுங்க. அம்மா பாருமா முட்டைய இங்கே பாருமா. இங்கே பாருங்க முட்டையை பாருங்க. தெரியுதாங்க? அதை பாருங்க அம்மா. இதில் ஒரு நிறையா முட்டை இருக்கு போதுமா. எட்டுமா இது சரியான வேட்டைங்க. எவ்வளோ முட்டை எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம பயமாக இருக்குது, உடஞ்சி போயிட்டுனேன். இல்லைம்மா வாமா பார்த்து வாமா. இங்கே இப்படி போய் பார்த்துட்டு வருமா? உள்ளே போமா. இப்போ பாருங்க அம்மா சரியான காடாக இருக்குல்லம்மா. பாருங்க எப்படிலாம் போடுறாங்கன்னு. முட்டை இல்லைம்மா? இப்படியே வாமா. பாருங்க எப்படி அம்மா தேடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டங்க. எது உள்ளதான் தேடிட்டு இருக்காங்க. இல்லைம்மா முட்டை இல்லையா? சரி வாமா. வேற எங்கேம்மா போய் பார்க்கணும்? வேறு அப்படி போய் பார்க்கணும். வாமா. எத்தனை இருக்குப்பா? முட்டை இருக்கா? இங்கே பாருங்க
முட்டை தான் இருக்குது பாருங்க. போதும் போதும். இந்த முட்டை போதுமா? இது போதும். இதே நம்மளுக்கு வேட்டை தான். ஆமாங்க. முட்டை ஒரு 20 இருக்குல்லம்மா? 20 இருக்கா? 20 முட்டை இருக்குங்க. அது போதுங்க நம்மளுக்கு. அம்மா அப்பா காலையிலே வந்ததுக்கு இவ்வளோ முட்டை கிடச்சிதேம்மா. அம்மா கிடச்சிச்சு. இது எடுத்துகிட்டு போய் என்னம்மா பண்ணோம்? போய் அவிச்சிட்டு கிரேவி மாரி பண்ணிட வேண்டியதான். அன்றைக்கி கிரேவி மாரியாம்மா? கிரேவி மாரி பண்ணிட வேண்டியதான். சரிம்மா, போய் வீட்டில் போய் பண்ணி ஆரம்பிச்சிருமா? ஆரம்பிச்சிடும். சரி வாம்மா போவோம். ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க. இதுக்கு மேலே நம்மளால் தேடவும் முடியாது. ஆமாம், பசி தாங்க முடியல. சரி வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியதாங்க. போமாம்மா? போக வேண்டியதான். ஆமாம். முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதோட வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சுட்டு முட்டையை அவிச்சிடணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாகுது. எல்லாம் சின்ன வெங்காயமாக அரிஞ்சு உரிச்சு வச்சுருக்கேன். அம்மா ஓ, உனக்கு காடை முட்டைலாம் பிடிக்குமா? நான் அப்போ தான் சாப்பிடவே போகிறேன். இன்னும் சாப்பிட்டதே இல்லை. அம்மா இந்த காடை முட்டைக்கெல்லாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் சூப்பராக இருக்குமா? நல்லாயிருக்கும். அம்மா ஓ, மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போக்க. எல்லாம் ரெடியாக இருக்குது. இதோட இதை அரிஞ்சிட்டு முட்டையை அவிக்க வேண்டியதான். ஆமாம், முட்டையை அவிச்சிடணும். ஆனால் முட்டையெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த முட்டையை நிறையா இடத்துல முந்திரிக்கெல்லாம் போகணும் வேலைக்கு அப்போல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் சாப்பிட்டதில்லை. இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் அவிச்சு. ஆமாம், அவன் பயப்படுவான் நான் அந்த இதெல்லாம் பார்த்தப்ப. ஏன்னா வந்து எல்லாமே காடை முட்டை சாப்பிடுவாங்க, ஒரு சிலவங்க மட்டும் தான் சாப்பிட மாட்டாங்க. அம்மா ஓ, இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஆமாம். பாருங்க, ஏன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளிலாம் கம்மியாக தான் இருக்குது. போதும் போதும் போதுமா? நம்ம நிறையா முட்டை வச்சிடல, கொஞ்சோண்டு முட்டை தான் இருக்குது. அதுக்கு தகுந்த ஜாமான் தான் போட்டுக்கணும், வெங்காயம் தக்காளிலாம். சரிம்மா. இதோட அடுப்பை பற்ற வச்சு முட்டையை தான் ஃபஸ்ட்டு அவிக்கணுமா? ஆமாம், முட்டையை அவிச்சுக்கணும். சரிம்மா. பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் அரியத்துக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 hour ஆகிடுங்க. வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்து உரிச்சாச்சு சீக்கிரம். சின்ன வெங்காயம். அம்மா இதுக்கு வந்து காரமாக இருக்குமா, இப்படி காரம் கம்மியாக போடணுமா? காரமாக வைக்கணும், நல்லா கண்ணில் தண்ணி வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி டப்பாவில் போட்டதாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அம்மா இது என்ன பூவுமா? அது டிசைன்லாம் செம்மையாக இருக்குது. அது அப்போ உள்ள பூ ஒன்று துளுக்கஞ்சியா என்னமோன்னு சொல்லுவோம். இந்த பாருங்க, ரோஸ் வச்சுருக்குங்க ஒரு 3 பூ. இப்போ கூட அதை அப்போல்லாம் நாங்கள் கட்டி வச்சுப்போம் இந்த பூவை. வாடாமல்லியே என்னமோ சொல்லுவாங்க, வாடாமல்லி வாடாமல்லின்னு. எங்கே குப்பை மூட்டில் இருந்தாலும் பிடிக்கும் கொண்டே வச்சிருவானா. ஆமாம், எங்கள் வீட்டில். அதெல்லாம் பாருங்களா, மிளகன்னு எப்படி ஃப்ரெஷ்ஷாக வளருது பாருங்கள். இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் ரெடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ முட்டையை போட்டு அவிச்சிடுவோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். இப்போ சட்டியை போட்டுருவோம், மண் சட்டியை. எல்லோரும் மண் சட்டியில் போட்டு வைக்கிறாங்க. அம்மா இப்போ தண்ணியை ஊற்றிடுவோம்.
அது கொஞ்சம் மட்டும் தான் இப்போ முட்டையை எடுத்து வச்சுருவோம். அம்மா ஓ மண் சட்டியில் முட்டை வைக்கிறது செம்மையாக இருக்கும்மா. இங்கே பாருங்க எல்லா முட்டையும் வச்சாச்சு. இதோட வந்து அம்மா ஓ எல்லா முட்டை மாதிரி இதுக்கும் உப்பு போடணுமா? ஆமாம், உப்பு போட்டு தான் வைக்கணும். ஓ சரிம்மா. ஏன்னா உப்பு போட்டதாங்க தோல்லாம் கொஞ்சம் உரிக்கலாம் நல்லா. பாருங்க சரிம்மா. ஒரு கை இருக்காங்க உப்பு. ஆமாம், இதோட எப்படி பார்த்தாலும் ஒரு 10 முட்டை நிமிஷம் வேகட்டும். 10-15 நிமிஷம் ஆகும்லம்மா? ஆமாம் ஆகும். ம் பாருங்க நல்லா முட்டை நல்லா வெந்துருச்சு. இதோட இறக்கி தோல்லாம் உரித்து எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு. வச்சாச்சு. அம்மா ஓ முட்டை எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் மேலே வெந்திருக்கேன். ஆமாம், இது இப்போ போய் தோலை மட்டும் உரிக்கணும். தோலை மட்டும் உரிக்கணும். உரிச்சிட்டு அப்படியே இது பண்ணிட வேண்டியதான், கிரேவி பண்ணிட வேண்டியதான். ஆமாங்க. முட்டையை உரிக்க போகிறேங்க. சரிம்மா, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறியா? ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள் முட்டையெல்லாம் உரிச்சாச்சு. இப்போ எண்ணெய் சட்டியை போட்டுவிடுவோம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றிடுவோம். எண்ணெய் காஞ்சிட்டு கடுகு போட்டுருவோம். கடுகு பொரிஞ்சிட்டு கருவேப்பிலையை போட்டுருவோம். கடுவெல்லாம் பொரிஞ்சிட்டு இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம். அம்மா ஓ வெங்காயம்லாம் வதங்கிடுச்சா இல்லையா? வதங்கிடுச்சு. இங்கே பாருங்க எப்படி வதங்கிடுச்சுன்னு, செம்மையாக வதங்கிட்டுங்க. இப்போ அடுத்து என்னம்மா பண்ணோம்? பச்சை மிளகா போடுமா. காரத்துக்கு பச்சை மிளகா. பச்சை மிளகா பெருசாக இருக்கு நல்லா. இந்த மாதிரி பெருசாக போட்டால் தான் நல்லதுமா. சின்னதாக போட்டால் கண்ணுக்கு தெரியாமல் கடிச்சிட்டு அவஸ்தெல்லாம் பட முடியாதுப்பா.
அம்மா ஓ அடுத்தது என்னது? இஞ்சி பூண்டு. ஓ இஞ்சி பூண்டா? போடு போடு. எப்போ அரைச்ச இஞ்சி பூண்டு? இப்போ அரைச்சது தான் காலையில். ஓ அப்படியா? பார்த்தா தெரியலையே அப்படி. நல்லா இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுவிடுவோம். ஓ தக்காளி எவ்வளோ நேரம் வதங்கணும்? லைட்டாக வதங்கிட்டா போதும். இங்கே பாருங்க, இதுக்கு வந்து மசாலா போட வேண்டியதாங்க. நல்லா வதங்கிடுச்சு. தக்காளிலாம் நல்லா வதக்கியாச்சு பாருங்க. நல்லா வதங்கிட்டு இப்போ மசாலாலாம் போட்டுடுவோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், லைட்டாக மல்லித்தூள், ஜீரகத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காரத்தூள், உப்பு, இப்போ தண்ணி லைட்டாக ஊற்றிப்போம். இப்போ முட்டையை போட்டுருவோம். உரிச்சு வச்ச முட்டையை போட்டுருவோம். அம்மா ஓ காடை முட்டை உரிக்கிற வரையும் படாத பாடுபட்டாச்சு. ஆமாம், ஒன்று நல்லா வந்துருச்சு. ஆமாங்க, ஒன்று தான் வரமாட்டேங்குது. அது எப்படி உரிக்கிறது, எவ்வளவு சைஸாக அவிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. அது ரொம்ப பெரிய சிக்கலாயிட்டுங்க அம்மாவுக்கு. வரமாட்டான்னுடுச்சு. அதனால தான் கஷ்டமாக போயிட்டு, வேற ஒன்றும் இல்லை. இதுவரையும் கோழி முட்டையை தான் அவிச்சு பார்த்துருக்கேன், காடை முட்டையை அவிச்சதில்லை. அதனால் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் வாட்டி பண்ணுறப்பெல்லாம் கரெக்டாக வந்துடும். கரெக்டாக வந்துடும். இதோட ஒரு 10-15 நிமிஷத்தில் இறக்கிட வேண்டியதாங்க. ஆமாம். அம்மா ஓ காடை முட்டை கிரேவி ரெடி ஆகிட்டா இல்லையா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. அம்மா வந்து கம்மியாக தாங்க பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. அம்மா ஓ முடிஞ்சாம்மா? எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுட்டு காடை முட்டை எப்படி இருக்கிறேன்னு சொல்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு. சரிம்மா, கொத்தமல்லி தலை போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. அதுக்கு முன்னே கொஞ்சம் மிளகுத்தூள் கொஞ்சம் தூவிப்போம். இங்கே கொஞ்சம் வந்து பெப்பர். கொத்தமல்லி தலை போட்டுருமா. போடுமா. வேறு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இதோட அம்மா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க.
அம்மா ஓ கிரேவிலாம் ரெடி ஆயிட்டா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க முட்டைய. சரியான சாப்பாடு தான்மா. ஆமாம், சாப்பிடுமா. நம்ம நார்மல் கோழி முட்டையாக இருந்தால் ஒரு வாயில் வைக்க முடியாது. இதெல்லாம் அசால்ட்டாக வச்சிடலாம். இங்கே பாரு எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பாருங்க இப்போ தான் அம்மா காடை முட்டையே சாப்பிட்றாங்க. முட்டைலாம் வந்து நல்லா பெருசாகவே இருக்குங்க. நான் இதை ரொம்ப சின்னதாக இருக்கும்னு நினச்சேன். ஆமாம், நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. இதான் இன்றைக்கி எங்களோட மதிய ஸ்பெஷல் முட்டை கிரேவி. அதுவும் காடை முட்டை கிரேவி. காரெல்லாம் எப்படிமா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கேன்.